Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அந்த வீடியோக்கு வந்து வியூஸ் வந்து வருது அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தோணும் நம்மளோட சேனலுக்கு எப்படி வந்து வியூஸ் வந்தது அப்படினு அதாவது YouTube சர்ச் பண்ணி யாராவது பாக்கும்போது வந்ததா இல்ல நம்மளோட வீடியோவை அடுத்தவங்களுக்கு போய்ட்டு YouTube சஜஸ்ட் பண்ணி கொடுத்தது மூலமா வந்ததா இல்ல அவங்களோட ப்ரௌஸ் ஃபீச்சர் மூலமா அவங்க வந்து நம்மளோட வீடியோவை தேடி வந்தாங்களா இப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற ஆசை இருக்கும் நம்ம ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம் எங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய YT ஸ்டுடியோ ஆப்ல போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துப்போம் எப்படி நம்மளோட வீடியோக்கு வந்து வியூஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து நம்மளுடைய YT ஸ்டுடியோ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ண உடனே நமக்கு வந்து டேஷ்போர்ட் வந்து ஷோ ஆகும் அதுக்கு கீழ வந்து அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வியூ மோர் அப்படினு இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து நம்மளோட ஓவர்வியூ அப்படிங்கிறது காமிப்பாங்க ரியல் டைம் வியூஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஓவர்வியூ அப்படிங்கிறதுக்கு பக்கத்துலயே நமக்கு ரீச் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இரண்டாவது இருக்கு பாருங்க அதுதான் இத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ணிட்டு கொஞ்சமா நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா traffic source types அப்படினு சொல்லி இருக்கும் இதுல தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா ஒரு 5 தான் கொடுத்திருப்பாங்க இத பத்தி நம்ம வந்து நல்ல டீடைலா ஒவ்வொன்றும் தனித்தனியா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணனும்னா இதிலே நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இத கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 28 days அப்படினு இருக்கும் அத சேஞ்ச் பண்ணி பார்க்கிறதுனா பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது YouTube சர்ச் அப்படிங்கிறது பார்க்கலாம் YouTube சர்ச் அப்படினா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது நமக்கு வந்து ஒரு டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினா YouTubeல போய்ட்டு அந்த சர்ச் பார்ல அந்த கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டு சர்ச் பண்ணோம்னா அதுக்கு கீழ வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரும் அதுல ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் சோ அப்படி பார்க்கக்கூடிய வீடியோ தான் நம்ம YouTube சர்ச் மூலமா வந்த வியூஸ் அப்படினு சொல்லுவோம் இதே மாதிரி தான் உங்களுடைய வீடியோவை அடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சர்ச் பார்ல போட்டு சர்ச் பண்ணும்போது உங்களுடைய வீடியோ வந்து கீழ ஷோ ஆகும் இல்ல சோ அது மூலமா வரக்கூடிய வியூஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேனலை பொறுத்தவரையில எனக்கு வந்து டாப்ல இருக்கக்கூடியது YouTube சர்ச் தான் எனக்கு YouTube சர்ச் மூலமா தான் அதிகமா வந்து வியூஸ் வந்து வந்திருக்கு அதுதான் அது வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க உங்க சேனல்ல எப்படிங்கறதை செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இரண்டாவது பார்க்கக்கூடியது என்னன்னா ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ் இது வந்து எனக்கு இரண்டாவது இடத்துல வந்து இருக்கு இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் பேஜ்ல வந்து ஒருத்தங்க வந்து வீடியோ வந்து பார்க்கிறது மூலமா நமக்கு வரக்கூடிய வியூஸ் அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சு பார்க்கக்கூடியதுல வரக்கூடிய வியூஸ் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் லேட்டர் அதாவது ஒரு சில பேர் அந்த வீடியோஸ் வந்து பாக்கும்போது டைரக்ட்டா உடனே பார்க்காம வாட்ச் லேட்டர் கொடுத்துட்டு பிறகு பாப்பாங்க அதே மாதிரி ஸ்டோரி டேப்ல எல்லாம் கூட பாக்கும்போது வாட்ச் லேட்டர் கொடுத்துட்டு பிறகு வந்து பார்க்கறவங்களே இருப்பாங்க இது இல்லாம ஒரு சில பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேஜ்ல வரும் சோ அங்க போய்ட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாப்பாங்க சோ இப்படி பார்க்கக்கூடிய எல்லா வியூஸுமே ப்ரௌஸ் ஃபீச்சர்ல வந்த வியூஸ் அப்படினு வந்து நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணாவது பார்க்கக்கூடியது சஜஸ்டட் வீடியோஸ் சஜஸ்டட் வீடியோனா என்ன அப்படினா இப்போ நம்ம வந்து ஒரு YouTubeல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஷோ ஆகும் இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ நீங்க வந்து பாக்கும்போது என்னோட சேனல்ல இருக்கக்கூடிய வேற ஏதாவது வீடியோ வந்து YouTube வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கீழ வந்து காமிக்கும் சோ ஒரு சில फ्रेंड्स என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாப்பாங்க சோ அப்படி பார்க்கிறது மூலமாவும் நமக்கு வந்து வியூஸ் வந்து வரும் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவோட அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம லிங்க் கொடுப்பாங்கல சோ அத கிளிக் பண்ணி பார்க்கறதே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா சஜஸ்டட் வீடியோ அப்படி தான் சொல்லுவோம் அதே மாதிரி வேற சேனல்ல நீங்க வேற வீடியோ பாக்கும்போது கூட அதுக்கு கீழேயும் சஜஷன்ல நம்மளோட வீடியோஸ் வந்து ஷோ ஆகும் சோ அங்க போய் ஒரு friend வந்து அத வந்து கிளிக் பண்ணி பார்த்து அது மூலமா உங்களுக்கு வியூஸ் வந்து அதையும் அப்படி தான் சொல்லுவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதர் YouTube ஃபீச்சர்ஸ் இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து YouTube மூலமா நமக்கு வரக்கூடிய வியூஸ் வந்து என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இது இல்லாம நமக்கு வந்து YouTube மூலமா வேற எப்படியாவது நமக்கு வியூஸ் வருது அப்படினா அது எல்லாமே அதர் YouTube ஃபீச்சர்ஸ் அப்படிங்கறதுல சேர்த்திருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேனல் பேजेस சேனல் பேजेसனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வியூஸ் வந்து நம்ம சேனல் மூலமாவும் சரி அல்லது வேற ஒரு YouTube சேனல் மூலமாவும் சரி அவங்க சேனல் பேஜ்ல இருந்து நமக்கு வந்து அந்த வியூஸ் கிடைக்குது அப்படினா அது சேனல் பேजेसல வந்து சேர்த்துப்பாங்க அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ் பொறுத்தவரையில என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ YouTubeல நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அத YouTubeல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழி மூலமா வீடியோஸ் வந்து பார்க்கறாங்க இது இல்லாம நம்மளுடைய வீடியோவை நம்ம வந்து ஷேர் பண்ணாலும் சரி இல்லனா அடுத்தவங்க வந்து வேற ஏதாவது வெப்சைட்ல ஷேர் பண்ணிருக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல ஷேர் பண்ணிருப்பாங்க சோ அங்க இருந்து நமக்கு வந்து ஒருத்தங்க பார்த்து அந்த வியூஸ் வந்து கிடைக்குதுனா அது எல்லாமே எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல வந்து சேர்த்துப்பாங்க இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய फ्रेंड्सக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதாவது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வியூஸ் வந்து அதிகம் இருக்கலாமா சேனலுக்கு பிரச்சனை அந்த மாதிரி கேட்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு சேனல் புதுசா வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா நிறைய இடத்துல வந்து கட்டாயமா ஷேர் பண்ணுவோம் சோ அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய வியூஸ் தான் அதிகமா இருக்கும் ஆனா அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது ஏன் அப்படினா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் grow ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து வேற வழிகளா வியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும் சோ அதுக்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கம்மியாயிரும் ஆனா வந்து மானிடைசேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல வந்து வியூஸ் வந்து அதிகமா இருக்க கூடாது கம்மியா தான் இருக்கணும் இப்போ என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா just 2 point something தான் எனக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து இருக்கு இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் பொறுத்தவரையில நமக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து வியூஸ் வந்து வந்திருக்கு அத போய் எங்க போய் செக் பண்ணி பார்க்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இன்னொரு வீடியோ வந்து போடலாம் அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம
நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 2 வகை. ஒன்று வந்து என்னென்னா, நம்ம சேனலில் ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க டிவைஸ்லேயே போயிடும். அவங்க மொபைலில் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த மொபைலே அவங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடும். ஸோ அப்படி வந்து பார்த்து வரக்கூடியதையும் ஒரு வகையான நோட்டிஃபிகேஷன் தான் அது. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ போடும்போது நம்ம இமெயில் வழியாகவும் அவங்களுக்கு வந்து என்ன போகும்னா நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். ஸோ அப்படி பார்த்து வரதும் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எண்டு ஸ்க்ரீன். எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்கும்போது அந்த வீடியோ முடிகிற டைமில் அதே ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு 4 வீடியோ காமிக்கும், இல்லைனா 3 வீடியோ வந்து காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கறதுனாலே உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து வரும். நம்ம சேனலுக்கு எப்படி வந்து எண்டு ஸ்க்ரீன் கொடுக்குறது, எப்படி வந்து ஐ கார்டு கொடுக்குறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வந்து இப்போவே உங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து வரும். அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வகையில் வந்து சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலுக்கு நம்மளே ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதில் நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவை போட்டு வச்சுருப்போம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் வந்து பார்க்குறவங்க அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சில பேர் அவங்களுடைய சேனலில் அவங்க ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோஸை அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி போடுறதுனாலே உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, அங்கே போய்ட்டு அந்த பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்க்குற ஒருத்தங்களும் உங்களோட வீடியோஸை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ இது மூலமாக கூட உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ வந்து இந்த 2 வகையில் நமக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து வியூஸ் வந்து அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது டைரக்ட் ஆர் அன்னோன் சோர்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவோட அந்த URL வச்சு டைரெக்டாக என்ட்ரு பண்ணி அப்படியே பார்க்குறத நம்ம டைரக்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி புக் மார்க் பண்ணியும் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப்பில் வீடியோஸ் வந்து பார்க்கும்போது அவங்களோட ஐடி வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சைன் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டே அந்த வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய வியூஸாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வேறு ஏதாவது ஆப் மூலமாக அந்த வீடியோஸ் வந்து பார்த்து வரக்கூடியது. ஸோ யூடியூப்பை பொறுத்தவரையில் இது எல்லாமே அவங்க வந்து அன்னோன் சோர்சஸில் தான் கணக்கெடுத்துப்பாங்க. ஏன்னா யூடியூப்லேருந்து வந்துன்னு எடுக்க மாட்டாங்க, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்னு எடுக்க மாட்டாங்க, அன்னோன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ அதுதான் டைரக்ட் ஆர் அன்னோன் சோர்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கார்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எண்டு ஸ்க்ரீன் சொன்னோம்ல, அதே மாதிரி தான் நம்ம வந்து ஐ கார்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோட லிங்க் தான் கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறது மூலமாக கூட நமக்கு வந்து வியூஸ் வந்து வரும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கார்டு அப்படிங்கிறதுல லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க. அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒன் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிராஃபிக் ஃப்ரம் த ஷார்ட்ஸ் வெர்டிக்கல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்ஸ் மூலமாகவும் நமக்கு வந்து வியூஸ் வந்து வரும்ல. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி 0.2% தான் ஷார்ட்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலை நீங்கள் வந்து கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது, எண்டு ஸ்க்ரீன் கொடுக்குறது, கார்ட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி நம்ம இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக உங்கள் சேனலில் செஞ்சுக்கோங்க. ஸோ அது மூலமாக எல்லாம் கூட நமக்கு வந்து நிறைய வியூஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.